எல்லோருக்கும் வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நானும் எங்கள் மாமா பையனை சேர்ந்து சோமாங்குளம் பக்கத்தில் ஒரு கால்வாய் ஒன்று இருக்குங்க. அந்த இடத்துல நிறைய ஜிலேபி மீன் இருக்குன்னு சொன்னானா, சரி அங்கே போய் மீன் பிடிக்கலான்னு போயிருந்தோம். போய் தூண்டி முள் போடும்போதே நிறைய மீன் மாட்டிக்கிட்டே இருந்துச்சுங்க. இந்த கால்வாய் வந்து எங்களுக்கு ரொம்பவே ராசியான ஒரு இடங்க. நாங்கள் 2 வீடியோ போட்டோம் இந்த கால்வாயில் எடுத்து. 2மே வந்து 1 மில்லியனுக்கு மேலே போச்சா, அதில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷங்க எங்களுக்கு. அதனால் அந்த கால்வாயில் நாங்கள் மறுபடியும் மீன் பிடிக்க போனோம். கண்டிப்பாக மீன் மாட்டணும் எங்களுக்கு தெரியுங்க. ஏன்னா ஒரு ராசியான காவாங்க அது. அந்த இடத்துல தூண்டி முள் போடும்போதே நிறைய மீன் எங்களுக்கு மாட்டிக்கிட்டே இருந்துச்சுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கள் அண்ணனும் எங்கள் தம்பியும் அங்கே வந்திருந்தாங்க. பிடிக்கிற மீனெல்லாம் அங்கேயே கழுவி வறக்கலான்னு சொன்னாங்க. ஆனால் அடுப்பு தாங்க இல்லை கடைசியில். சரி வீட்டுக்கு எடுத்துன்னு போய் வறுத்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கேயே மீன் பிடிச்சி அங்கேயே அந்த மீனை கழுவி நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோங்க. அந்த கால்வாயில் எல்லாமே பெரிய சைஸ் ஜிலேபியாக தாங்க மாட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்த பன்னீர் சொட்டை மீனுன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா நிறைய வாட்டி, அந்த மீன் கூட மாட்டுச்சுங்க. அந்த மீனோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குமா. முதல்ல அந்த மீனை தான் நாங்கள் வந்து நிறையவே பிடிக்க பார்த்தோம். ஆனால் ஒரு சில டைம் தான் எங்களுக்கு அந்த மீன் மாட்டுச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் கால்வாயில் மீன் பிடிச்சிருக்கீங்களான்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஃபுல் வீடியோ பாருங்கள், சூப்பராக இருக்கும். பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்குன்றத சொல்லிட்டு போங்க. ஒரு மீன் மாட்டிச்சுன்னா அதோட மாட்டிக்கினே இருக்கும். குத்துதுரா போடுதல அப்படியே வரா. ஆண்டா அங்கே வந்துச்சுராதா. இதோ இருக்கு மேலே ஏறுதா, இப்படி போதா. போய் அப்படி போய் மடக்கண்டாதா டக்குன்னு. பொறுமையாக தூக்குடா. ஏய் நல்ல சைஸ்ரா. இதில் போட்டு ஊந்துட போகுது மறுபடியும். ஓய் சொல்லி நொடையாரா இருப்பார். அப்படி அதிலே போட்டுறா. அப்படி ஆடுறாரு பேர் வலிச்சிங்க போடு அவர். அப்படியே பன்னீர் சொட்டை மீன் தலா. ஓய் என்ன சாம ரெட் ஆகுதுடா. இதா அவங்க இருந்தால் கரெக்டாக இருக்காங்க. ஃபோன் பண்ணி சொல்கிறேன். மாட்டினார்ரா அவரா. ஓரளவுக்கு பரவாயில்ல, சரியான சைஸ் தான். அதுலேயே இருக்குடா. அப்படியே டக்குன்னு வந்து பிடிச்சிச்சிடாதா போட்டதுங்க. உள்ளே முழுங்கிச்சுடா. மிஸ் ஆயிடுச்சு. துணி போடு. இல்லை டப்பா எடுத்துன்னு வந்து வச்சிட்றேன். ஓய் என்னதுடா. அவ்வளோ ஆட்டம் காட்டுதாடாதா. இருக்குண்ணா சின்ன சைஸாக தாங்குது.
செடி உள்ளே இசுத்தும் போது போடு அவரப்பா எங்கே மாட்டிச்சு வர்றாது வாயில் தான் மாட்டிங்குதோ வாயில் தான் மாட்டி பார்த்து கையில் மாட்டி போகுது எங்கண்ணா நம்ம சைஸ் தான் தல மாட்டுறது எல்லாமே எல்லாமே பரவாயில்லடா நல்ல மீன் தான்டா இதில் ஓரளவுக்கு சைஸாக மாட்டுதுடா யாரும் பார்க்கல போகுது அங்கே வரலன்னா இங்கே வந்துடுறா ஆண்டா என்னது அது பன்னீர் சொட்டையா நிற்கவே இல்லை பழப்பழன்னு அப்படியே டக்குன்னு அப்புறம் மாடி வீசுறாத ஒன்றுமே பண்ண வேண்டான் அவன் இந்த வரங்க கவர் நம்ம கவரேஜ் நம்ம கவர் தான் அப்புறம் குத்துது பாடுறா நீ அங்கே வெளிச்சும் போது பாடுறா எங்கேயாவது விட்டதை ஏதோ புஷ்டான் வா அதை பிடிக்க முடியாதுப்பா அதை புண்ணு இல்லை அது வலிக்கும் போது ஆனால் தேஞ்சிருக்கான் கேட்டா பறக்குறேன் நான் அப்புறம் மாடின்னு இருக்குறாதா போடு ஃப்ரெஷ்ஷாக போடு பரவாயில்ல சைஸான மீன் தான் தெரியல அப்படியே ஒரு வீடியோ அனுப்பிச்சு இல்லையா இது அனுப்பிச்சிடு டேய் நாங்கள் லைஃப் பண்ணிட்டு போகிறோண்ணா போய் போகிறோம் சரியான சைஸ்ரா மறுபடியும் சரியான சைஸ்ரா மறுபடியும் ஜிலேபி தான் மாடுது எங்கேயும் அடி வாங்கி போடுறா மாட்டிச்சுரா ஏய் செம மீன் தலாண்ணா எல்லாம் ஜிலேபியாக தான் மாட்டுது வேறு எதுவுமே மாட்ட மாட்டேங்குது வேற ஆள் கண்டாலாம் எப்படி வரும் தெரியுமா அதில் ஏன்னா வராது ஏர்லேருந்து வரணும் மீனுங்க இந்த டைமுக்கு வராது பழக்கழுப்பு இல்லாத கழுவுங்க ஒரு செம்ம சைஸ் தலா அது மாட்டினதே தெரில வீடியோ போடும்போதே எல்லாம் பார்க்க தான் போகிறாங்க நீ யார் முழுங்கிச்சா இப்போ செம்ம சவுண்டு கொடுக்குறாத ரேர் பீஸ் போடு அவர் அப்படியே போடு கூட அதை போட்டுரு எல்லாம் தோசை வர போடலாம் போட்டுன்னு இருக்கிறாங்க சரி இவன் பாடுறான் தூக்கி போட்டான்டா தண்ணி இல்லாத சரியான சைஸ் மாடிச்சு பாரு சீக்கிரம் வாடா கைட்டா டேய் தூக்குறேன் எப்படி உயிர் போயிட்டு தூக்குறேன் எப்படி உயிர் போயிட்டு இப்படியா தூக்கணுன்றேன் அப்படியே பண்ணுறேன் அதுதான் பண்ணுறேன்
டேய் அந்த பையன் விட்டுனே இருக்கா இப்போ கூட ஒரு மீன் விட்டுறேன் டேய் இப்படியே போடுறேன் போடு சரியான மீன் கைட்டான்தா என்ன சாக்கடையில் போட்டல அதுதான் அப்புறம் உருவிச்சுரா அதுவா டேய் உருவிக்குதுடா டக்கு டக்குன்னு அதா அந்த பக்கத்து அவ்வளோ நேரம் திம்பான் டக்குன்னு இப்படி வராதுங்கண்ணா மீன் இங்கே தானே அடிக்குது டேய் இது முள்ளு தாண்டா பயமாகுது